ஹாய், ஹலோ. நான் உங்கள் சாய் செந்தூர் சேனல்லேருந்து பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கொள்ளு ரசப்பொடி செய்வது எப்படி அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ரெடி பண்ணுறேன். என்னென்னு சொல்கிறேன். இது வந்து 1/4 கிலோ கொள்ளு, 25 கிராம் ஜீரகம், 25 கிராம் மிளகு, அப்புறம் 2 துண்டு பெருங்காயக்கட்டி, 25 கிராம் பாசிப்பருப்பு, 25 கிராம் கடலைப்பருப்பு, சிறிதளவு கடுகு, 25 கிராம் மஞ்சள்தூள், காய்ந்த மிளகாய் காய வச்சது அது ஒரு 25 கிராம், பூண்டு வந்து ஒரு 50 கிராம் நல்லா காய வச்சு தட்டி வச்சுக்கணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 100 கிராம் மல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை தேவையான பொருட்கள். இப்போ இதை எல்லாமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்து பொடி ஃபார்மில் அரைச்சிக்க வேண்டியதான். அரைச்சா கொள்ளு பொடி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துடலாம். வறுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் லைட்டாக சூடாகட்டும். சூடானவனே மல்லியை போட்டு வறுத்துக்கலாம். மல்லி நல்லா வரப்பட்டுச்சு. அந்த வெடிக்கிற சவுண்டு இருக்குது. ரொம்ப வெடிக்கிறோம்னா அந்த அளவுக்கு வெடிக்கிறது இருந்தால் போதும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிளகு ஜீரகம் எல்லாத்தையுமே ஒன்றாவே வறுத்துக்கலாம். எல்லாம் தனித்தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜீரகம், மிளகு, கடுகு, இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா பொரியிற சவுண்டு கேட்குது. ரொம்ப காந்திடக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக வறுத்துக்குங்க. ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா பாசிப்பருப்பு. இதுலேயே கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாம். இந்த பருப்பையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் தொந்திர வேண்டாம். ஓரளவுக்கு பொன்னிறமாக ஓரளவுக்கு கட்டிக்கலாம். பருப்புமே ஓரளவுக்கு வரப்பட்டுச்சு. அப்படின்னா லைட்டாக சிவந்த நிறம் வருது. இந்த பதம் ஓகே. எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து மிளகாவுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேர்ந்துருச்சு. லைட்டாக ரொம்ப தீவி விட்ட வேண்டாம். போதும். இந்த பதத்தில் எடுத்துடலாம் மிளகாய். அடுத்தது கொள்ளு போட்டுக்கலாம். கொள்ளுமே லைட்டாக வெடி வரும் போது இறக்கிடலாம். அது வரைக்கும் லைட்டாக வரும். கொள்ளுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வரப்பட்டுருச்சு. வாசனை நல்லா வந்து கொள்ளோட வாசனை தீ விட்டாமல் நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெடி வருது. லைட்டாக இந்த சவுண்டு கேட்குது பாருங்கள். லைட்டாக இந்த பதம் போதுமானது. கொஞ்சம் வரப்பட்டாச்சு. ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக சவுண்டு விட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாம். வறுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு தாம்பாளத்தில் கொட்டி ஆற வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து
கிரைண்ட் பண்ணிக்கலாம், அரைச்சிட்டு. அடுத்தது நம்ம பெருங்காய கட்டி இருக்குல்ல, பெருங்காய கட்டி ரெண்டையும் வறுத்து. பெருங்காய கட்டியை லைட்டாக ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு லைட்டாக பொரித்து எடுத்துக்கலாம். எதுவுமே இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே பூண்டு நசுக்கி தட்டி வச்சுருக்கோம், இருந்தாலும் நம்ம சும்மா ஒரு லைட்டாக பூண்டையுமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு ரெடி ஆச்சு. அடுத்தது கருவேப்பிலையை போட்டுக்கலாம். பூண்டோட வாசனை செமையாக இருக்குது. கருவேப்பிலையும் நல்லா எடுத்துக்கலாம். எனக்கு அது கழுவி வச்சுக்கோம். நல்லா ஐட்டம் ஈரப்பதம் வந்துச்சுன்னா இது வந்து நம்ம ரசப்பொடி வந்து யூஸ் பண்ணிட்டு போகிறோம் கொஞ்சம் நாள் வச்சுருந்து. அதனால் இதையுமே ஒரு சூடு காமிச்சு பூண்டை வந்து இது பொடி இதோட தானியத்தோடு சேர்த்துற வேண்டாம், தனியாக வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு ஓட்டை ஓட்டிக்கலாம். இதில் இந்த மஞ்சள் பொடி எடுத்து வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வறுக்கிற நல்லா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம வறுத்து எடுத்துகிட்டு பொடி எப்படி இருக்குன்னு காமிக்கலாம். கொள்ளுப்பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு, மிக்ஸி ஜாரில் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொள்ளுப்பொடி எப்படி இருக்குன்னு கொஞ்சோண்டு ரசம் வச்சு பார்த்துருவோம். இப்போ கொள்ளு ரசம் வச்சாச்சு. கொள்ளு ரசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எப்பயும் போல் நம்ம ரசம் வச்சு கரைச்சி எடுத்துக்கணும். அதில் இந்த கொள்ளு பொடியை நமக்கு தேவையான அளவு போட்டு ரெடி பண்ணிக்கணும் தான். ரசம் பார்க்கவே நல்லாயிருக்கு, வாசனையும் செமையாக இருக்குது. குடிச்சு பார்ப்போம். ஓகே, சூப்பராக இருக்குது. இந்த கொள்ளு ரசப்பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. கொள்ளு ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. யாருக்காவது வேணும் அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் நம்பர் பண்ணியிருக்கேன். இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.